ஹலோ வலிக்கண்ணம்மா, என்ன பண்ணுறீங்க? வணக்கம் வணக்கம், எல்லோருக்கும் காலை வணக்கம். ஏகாதசி நேற்று எப்படி போணுச்சு எல்லாருக்கும்? சொர்க்கவாசலுக்குள்ள எல்லாரும் நுழைஞ்சிங்களா? சொர்க்கவாசலுக்குள்ள நுழையணும் நேற்று. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பால் காய்ச்சினேன். பால் காய்ச்சி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு விளக்கேற்றிட்டேன். அங்கேயே உள்ளேயும் ஏற்றிட்டேன். மருந்து பிடிச்சிட்டேன். பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்றைக்கி என்ன டிஃபன்? இன்னைக்கு காலையில் சோறு தான் வடிக்கணும். இன்றைக்கி டிஃபன் கிடையாது. இன்னைக்கு காலையில் பச்சரிசி சாதம் வச்சு கருணக்கிழங்கு குழம்பு வச்சு அகத்திக்கீரை பொரியல் பண்ணி அது நெல்லிக்காய் அந்த குழம்புல போட்டு நெல்லிக்காயும் இன்றைக்கி சமைக்கணும். என்ன அப்படி பச்சரிசி சாதம் தான் இன்னைக்கு வடிக்கணும். இன்னைக்கு என்ன துவாதசி? இன்னைக்கு துவாதசிக்கு. ஆமாம், தூக்கம் முடிக்கிறவங்க இன்னைக்கு பகலில் தூக்கக்கூடாது. நேற்று நைட்டு இன்னைக்கு பகலும் தூக்கக்கூடாது. நம்ம தூக்கமெல்லாம் முடிக்கிறது இல்லை, ஆனால் இலையில சாப்பிடுவோம். விரதமாக இலையில சாப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுறது. தூக்கம் முடிக்கிறதுனா என்ன? தூக்கம் முடிக்கிறது நைட்டு ஃபுல்லாக ஏகாதசி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கக்கூடாது. துவாதசி அன்னைக்கு காலையிலையும் இப்போ கண்டினியூவாக தூங்கக்கூடாது. சாப்பிட்டு இருக்கணும். நான் இன்றைக்கி நைட்டு தான் தூங்கணும். அது ரொம்ப புண்ணியம். அதுக்கு நிறைய பேர் விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க. இந்த தாயம், பரமபதம் இதெல்லாம் விளையாடுவாங்க. தூக்கம் வராமல் இருக்கு அந்த காலத்துல எல்லாம். தூக்கம் முடிச்சா அவ்வளோ புண்ணியம் அன்னைக்கு. என்ன பால் நெய்வேத்தியம் பண்ண போகிறீங்களா? ஆமாம், இதை நெய்வேத்தியம் பண்ணணும். இந்த நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் டீத்தூளை போட்டுட்டு போவோம். இது வாட்டுக்கு சார்ந்துக்கிட்டு இருக்கட்டும். டீத்தூளை போட்டேன். 2 கரண்டி நாட்டு சர்க்கரை, இந்த நைவேத்தியம் பண்ணிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், வியாழக்கிழமை விளக்கலாம். என்ன கரண்டு போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வியாழக்கிழமை விளக்கி எல்லா விளக்குக்கும் பொட்டு வச்சுட்டேன் பாருங்க. நீட்டாக அழகாக வியாழக்கிழமை விளக்குனேன். விளக்கி வியாழக்கிழமையே பொட்டு வச்சு விளக்கி ஏற்றிருக்கேன். சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம போகணும். வாங்க அந்த சாமிக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு துவாதேசினால நான் இப்போ போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் சமையல் பண்ணும்போது காட்டுறேன். அது என்ன மடன்னு கொதிக்கின்றது. அப்பா, இவ்வளோ நேரம் கரண்ட் வரமாட்டேங்குச்சு. இந்த அடுப்புக்கெல்லாம் லெமனை தடவி விட்டுட்டு அப்படியே தொடச்சா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்டீல் அடுப்புக்கெல்லாம் லெமனை கெட்டாலும் லெமனாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை தொடச்சி விட்டு மேலே ஒரு காட்டன் துணியை போட்டு நீட்டாக தொடச்சி விட்டோம்னா அடுப்பு பளிச்சுன்னு இருக்கும். மத்தியானம் சுத்தம் பண்ணையில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் அப்படி தான் அடுப்பு சுத்தம் பண்ணுவேன். இது இருக்கு. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் குடிக்கணும். நாட்டு மருந்து குடித்தோம்னா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் டீ குடிக்கணும். இப்போ சாப்பிட மாட்டேன் டீ, சும்மா போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் குடிப்பேன், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு. டீ குடிச்சுக்க. அப்புறம் விட்டுட்டு இனிமேல் சமையல் பண்ணும்போது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சரிசி சாதம், பருப்பு ஊற்றி நெய் ஊற்றிருக்கேன். அடுத்தது பரங்கிக்காய் பொரியல். இது அகத்திக்கீரை இன்றைக்கி சமைக்கணும்பாங்க. அகத்திக்கீரை இது உடம்புக்கு நல்லது, வயிற்றுக்கு நல்லது. அப்புறம் கருணக்கிழங்கு குழம்பு, கருணக்கிழங்கு நெட்டி குழம்பு, கருணக்கிழங்கு குழம்பு, தயிர், சுட சுட பச்சரிசி சாதம். வாங்க, இன்றைக்கி நல்லா இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டா இன்றைக்கி இப்படி தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. துவாதேசிக்காவா? துவாதேசிக்காக இது இல்லை, நெல்லிக்காய் ஒன்று போட்டு